ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரேடபுள்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ இது ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷன் பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸில் நான் ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷன் பற்றி பேசியிருக்கேன். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், ட்ரேடர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷனை ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈக்விட்டி செக்ஷனில் காட்ட போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி நான் பேச போகிறது பேங்க்ஸ் பற்றி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுமே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறைய பேங்க்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஈக்விட்டிஸில் ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வியூ, ட்ரேடர் வியூ, இன்வெஸ்டர் வியூ, எக்ஸ்பர்ட் வியூ. ஸோ மோஸ்ட்டாக ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற வியூ ட்ரேடர் வியூ. ஸோ ட்ரேடர் வியூவில் 3 டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது: டெய்லி, வீக்லி, மந்த்லி. அண்ட் இன்வெஸ்டர் வியூ மோஸ்ட்டாக இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடர் வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 1160.5 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 1160.5 எப்படி இந்த மார்க்கெட் வேல்யூ இங்கே இருக்கிற அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்க இங்கே பார்க்குறது எல்லாமே இது டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ். இதில் கேமரா அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, கேன் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ். இப்போ ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது எந்த விதமான அனாலிசிஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேசிஸில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட டெசிஷன் எங்கே எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் ப்ரைஸ், ஆக்சிஸ் பேங்கோட மார்க்கெட் ப்ரைஸ் 1160. ஸோ இங்கே டெய்லி பிவோட் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1160 அது ஆல்மோஸ்ட் டெய்லி பிவோட் பாயிண்ட் டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். இங்கே பார்க்குறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் டேட்டா பாயிண்ட் ரீச் பண்ணிக்குது. இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா 1160. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ப்ளூ கலரில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இங்கே 1158 கிட்ட இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் ப்ராபபிள் வேல்யூ இந்த வீக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1165. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ 1168. ஸோ அந்த மாதிரி இந்த வீக்லி அனாலிசிஸ் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ட்ரேடிங் பண்ணும்போது இதில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் லைக் வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ட்ரேடர்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மந்த்லி கம்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீக்லியை கம்பேர் பண்ணுங்கள், தென் டெய்லிக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராபபிள் வேல்யூஸ் வரும், எந்த வேல்யூஸில் இருக்கும், நீங்கள் சப்போர்ட் பாயிண்ட்டில் இருக்கீங்களா இல்லை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் இருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனாலிசிஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது 0 to 100%. இதுதான் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 0 to 100%ல அந்த 0 கிட்ட 100% போச்சுன்னா இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மோஸ்ட்டாக இது அப் ட்ரெண்டில் தான் போகும். அதே மாதிரி 100லேருந்து மேலே போச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் அப்வர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 100% மேலே போச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இது மேலே போச்சுன்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் கீழே 0லேருந்து கீழே வந்துச்சுன்னா இது எக்ஸ்டென்ஷன் டவுன்வர்ட். ஸோ மோஸ்ட்டாக இந்த மார்க்கெட் மூமெண்டம் டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1160 க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 1160 நம்ம எங்கே இருக்குது? ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை நம்மளோட அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ் இந்த வேல்யூவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா இல்லையான்னு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1160. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே 1159 கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிள் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1161, 1163. இது ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அனாலிசிஸ். அதே மாதிரி இங்கே இன்னொரு அனாலிசிஸ் இருக்குது. இது கேன் அனாலிசிஸ். சில பேர் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கேமரா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கேன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0% அப்படின்னா ஓப்பன் வேல்யூ கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1144.40. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1144.40ன்றது கரண்ட் ஓப்பன், சிஓன்றது கரண்ட் ஓப்பன். ஸோ இந்த கரண்ட் ஓப்பன் கிட்ட இருந்து 1144.40.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1160. ஸோ அப்படின்னா 0%லேருந்து 45%க்கு போயிருக்கு. ஸோ 0%லேருந்து 45% அபவ் போச்சுன்னா அது வந்து இட் இஸ் டேக்கிங் அ சப்போர்ட். அது வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அப் ட்ரெண்டில் மூவ் பண்ணுது. அதே மாதிரி 0% -45க்கு கீழே போச்சுன்னா ரெட்ல போச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். அது வந்து கீழே அப் டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, வீக்லிக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குது. ஸோ இப்போ வந்து 1160 இல்லையா. ஸோ இங்கே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ 1160 வந்து 1149க்கு 1166க்கு நடுவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த வேல்யூஸை. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வீக்லிக்கு 1166க்கு அப்புறம் அடுத்த வேல்யூ 1183. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இட் கோஸ் இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஈஸியாக பார்க்கணும், நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எக்ஸ்பர்ட் வியூக்கு போயிடுங்க. எக்ஸ்பர்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. இது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் வேல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இந்த ரெட் கலர் பார்க்குறீங்க இல்லையா, இதை வந்து பேரிஷ்ன்னு சொல்லுவோம். இங்கே க்ரீன் கலர் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா சைன், இது வந்து புல்லிஷ். அண்ட் இங்கே எல்லோ கலர் வந்து நியூட்ரல். ஸோ இப்போ பேரிஷில் இருக்கும்போது இது வந்து மோஸ்ட்டாக வந்து விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம இங்கே வந்து எந்த மாதிரி அட்வைஸோ டிப்ஸோ அது கொடுக்கல. நாங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதெல்லாம் ப்ராபபிளாக இது வந்து பேரிஷில் இருக்குது, இது வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நியூட்ரலில் இருக்கும்போது இந்த பாயிண்டர்ன்றது நியூட்ரலில் இருக்கும்போது எந்த விதமான டெசிஷன் எடுக்க வேணாம் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் அன் இண்டிகேஷன். ஸோ அதே மாதிரி புல்லிஷில் இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம், நீங்கள் பை பண்ணுறது அந்த மாதிரி எதாவது டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி, இது ஷார்ட் டேர்ம். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஷார்ட் டேர்ம்ன்றது யாருக்கு, ட்ரேடர்ஸ்க்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 பாயிண்டர்ஸில் இந்த ஸ்மால் பாயிண்டர் வந்து டெய்லி இண்டிகேட் பண்ணுது, இந்த மிடில் பாயிண்டர் வந்து வீக்லி இண்டிகேட் பண்ணுது, இந்த லார்ஜ் பாயிண்டர் இருக்கு இல்லையா இது வந்து மந்த்லி இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அப் ஆரோ கீஸ் 2 இருக்குது. ஏன் அந்த மாதிரி 2 அப் ஆரோ கீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா 3 ஆரோ கீஸ் வந்து பாயிண்டர்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி வந்து புல்லிஷ் ++ல இருக்குது. ஏன் புல்லிஷ் ++ல இருக்குது, பிகாஸ் அது வந்து டார்க் க்ரீன் கலர் கிட்ட இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது புல்லிஷ் ++ல இருக்குது. அதே மாதிரி வீக்லி வந்து புல்லிஷ் ++, அது கூட டார்க் க்ரீன் கிட்ட இண்டிகேட் பண்ணுது. ஸோ புல்லிஷ் ++. மந்த்லி வந்து லைட் க்ரீனில் இருக்கிறதுனால புல்லிஷ் +. ஸோ இதோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வந்து 98.84, வீக்லி வந்து 89 அண்ட் மந்த்லி வந்து 74. இது 3 ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 87.60% வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புல்லிஷ் ++ல இருக்கிறதுனால 2 அப் ஆரோ கீஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ++ன்னு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இது வந்து நோ ஷார்ட்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நோ ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் அ இண்டிகேஷன் தட் நீங்கள் வந்து அந்த மாதிரி புல்லிஷ் ++ல இருக்கும்போது நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வியூஸ் கூட இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டில் ஸ்டிக் வியூ, வீக்லி கேண்டில் ஸ்டிக் வியூ, டெய்லி கேண்டில் ஸ்டிக் வியூ. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா மந்த்லியோட கேண்டில் ஸ்டிக் வியூ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கரண்ட் ஓப்பன் எப்படி இருக்குது, ஹை என்ன இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ், கரண்ட் ரேஞ்ச், லோ என்ன வேல்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி இதில் வந்து குவிக் வே ஆஃப் இண்டிகேஷன். நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பார்க்காம இதே ஒரு சிங்கிள் கிளான்ஸில் ஒரு சிங்கிள் பிளேஸில் நீங்கள் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து இங்கே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அது வந்து இங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னரில் வந்து பெஸ்ட் ஃபேர் வேல்யூ, இது வந்து இந்த பெஸ்ட் ஃபேர் வேல்யூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வந்து ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் வந்து ப்ராபபிள் வேல்யூஸ், நெக்ஸ்ட் ப்ராபபிள் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து 1160 கிட்ட இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1160 அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே இதுக்கு நடுவில் இருக்கு 1129க்கு 1173க்கு நடுவில் இருக்கு. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா 1173. ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூ ரீச் ஆன உடனே இது வந்து க்ரீன்ல சேஞ்ச் ஆகிடும் அண்ட் இந்த வேல்யூஸ் வந்து ரெட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் ப்ராபபிள் வேல்யூஸ் வந்து ஹையராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆவரேஜ் கூட பண்ணிக்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணுறவங்க வந்து இதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ஃபேர் வேல்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் வந்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அந்த மாதிரி கூட இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வரும் ஃபியூச்சரில். ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க் பற்றி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் வந்து இங்கே மேலே வந்து நிஃப்டி 50, நிஃப்டி 50 ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ்லேயே இந்த க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அதோட சேஞ்ச் பர்சன்டேஜ் என்ன இருக்குது, அதோட அப்ரிசியேஷன் பாயிண்ட் என்ன இருக்குன்றதை நீங்கள் ஒரு சிங்கிள் செக்ஷன்லேயே நீங்கள் இங்கே பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு வீக்லி டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாமே வந்து புல்லிஷ் ++ல இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து எல்லாமே புல்லிஷ் ++ல இருக்கு. ஸோ டெய்லி, வீக்லி, மந்த்லி. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து டிசம்பர் 3 இருக்கும். ஸோ இந்த வீக்கில் வந்து ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த வீக் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெய்லியும் புல்லிஷ் ++ல காட்டுது, அதே மாதிரி வீக்லியும் புல்லிஷ் ++ல காட்டுது, அதே மாதிரி மந்த்லியும் புல்லிஷ் ++ல இண்டிகேட் பண்ணுது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நம்மளுக்கு புல்லிஷில் தான் இருக்கணும்னு இண்டிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இது கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து புல்லிஷ் +ல இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி எவ்ரிதிங் புல்லிஷ் +ல இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் IndusInd பேங்க். IndusInd பேங்க் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி, வீக்லி, மந்த்லி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து புல்லிஷ் ++ல இருக்குது, ஆனால் வீக்லி அண்ட் மந்த்லி வந்து எல்லோவில் இருக்குது. ஸோ எல்லோவில் இருக்கும்போது இது வந்து நியூட்ரல். ஸோ இது வந்து சான்சஸ் ஆஃப் புல்லிஷ்லேயும் ஆகலாம், இல்லைன்னா பேரிஷ்லேயும் போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ ப்ராபபிலிட்டி தெரியாது. ஸோ அதே மாதிரி கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து பேரிஷில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரெட் கிட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லாமே நோ லாங்கில் இருக்குது, நோ ஆக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பேரிஷில் இருக்குது. எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து புல்லிஷில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மோர் ஓவராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்டிமெண்ட், பேங்க் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ், பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 50 to 695. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஸோ எல்லாமே பாயிண்டர்ஸ் எல்லாமே வந்து க்ரீனில் இண்டிகேட் பண்ணுது புல்லிஷ் ++ல. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி, மந்த்லி அண்ட் டெய்லி. அண்ட் ஓவரால் நிஃப்டி 50ல கூட பாருங்கள் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ், எல்லா பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்லையும் 50 கம்பெனிஸில் வந்து பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. லைக் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், எஸ்பிஐஎன் அண்ட் ஐசிஐசிஐ எவ்ரிதிங். மோஸ்ட்டாக வந்து ஒரு கோட்டாக் பேங்க் மட்டும்தான் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் சென்டிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த பேங்க் நிஃப்டி சென்டிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் டோட்டலாக வந்து 12 பேங்க்ஸ் இருக்குது, பேங்க் செக்டர்ஸ். இதில் வந்து 11 வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது அண்ட் 1 வந்து நெகட்டிவ்ல இருக்குது. என்ன அந்த 1 நெகட்டிவ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க், மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வீக்லியோட கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், சென்டிமெண்ட்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி மந்த்லி சென்டிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வீக் ரெப்ரஸன்டேஷன் இங்கே காட்டுது உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீட் மேப்ஸ். ஸோ இங்கே ஹீட் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. ஹீட் மேப்ஸில் வந்து இங்கே பேங்க் நிஃப்டிக்கு போங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்மில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ நீங்கள் வீக்லி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஃபில்டர் பண்ணால் ஸோ லீஸ்டில் இங்கே ரெட்டில் இருக்கிறது வந்து பேட் பெர்ஃபார்மர்ஸ், க்ரீனில் இருக்கிறது வந்து குட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் வந்து பேட் பெர்ஃபார்மர், இல்லை -0.87. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து -0.40 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹீட் மேப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஈக்விட்டிஸில் மோஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து பேங்க்ஸ் பற்றி. பேங்க்ஸோட சென்டிமெண்ட்ஸ் இன்னைக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லியோட சென்டிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ட்ரேடர்ஸ் எப்படி வந்து இந்த அனாலிசிஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம், லைக் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாம் என்றதை நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் சில டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட்
பாருங்க எப்படி அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அண்ட் நாங்க இன்னும் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸோட வரோம். தேங்க் யூ.